இருவரும் தெய்வங்களை வணங்கி ராயபுரம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, அமைப்பு செயலாளர் அறிவிச்சர் திரு ராயபுரம் மனோ அவர்களே, திரு கோவை சத்தியன் அவர்களே, திரு ஏடி அரசு அவர்களே, திரு வி எம் மகேஷ் அவர்களே மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாஜக என் நாகராஜ் அவர்களே, திரு நிரஞ்சன் குமார் அவர்களே, திரு வண்ண சத்யா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் திரு சி ராமஜெயம் அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு ஸ்ரீதர் அவர்களே, புரட்சி பாரத மாவட்டத்தில் திரு எஸ் மகிமிதாஸ் அவர்களே மற்றும் ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகிகளே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளே, வரிதந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, மீனவ நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இந்த தொகுதி ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. ராயபுரம் என்று சொன்னால் அண்ணன் டி ஜெயக்குமார் தான். இந்த தொகுதியில் அவருடைய பாதம் படாத இடமே இல்லை. ஆக 1991 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அவர் அமைச்சராக இருந்தவர். அன்றையிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளி. அப்படி மக்களுக்காக உழைக்கின்றவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர், நல்ல குணமடைத்தவர், எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு பழகக்கூடிய பண்புடையவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையில் சின்னம், மீனவர்களுடைய சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டலைக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பமே கிளம்பிட்டுது. ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, மறுபக்கம் உதயநிதி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கனிமொழி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் தேர்தல் இறங்கி இருக்குது. நான் இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் குடும்ப ஆட்சி தேவையா, வாரிசு அரசியல் தேவையா? ஏங்க அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எவராது உள்ள நுழைய முடியுமா? அப்படி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முன்னிலைப்படுத்துறாங்க, வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு கனிமொழி அம்மா நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா
ஓரங்கட்டி வச்சிருக்கும் போதே இந்த குதிக்கிறாங்க. கூட வச்சிருந்தா எப்படி? திருமதி கனிமொழி அம்மா அவர்களே உங்களை நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடன் பிறந்த சகோதரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையில் இருக்கின்ற அழகிரிக்கு ஏற்கனவே ஆப்பு வச்சுட்டார். அவர் இருந்தா குடைச்சல் என்று அவர் அப்பொழுது ஓரங்கட்டப்பட்டு விட்டார். ஏதோ தப்பித்தவரி கனிமொழி அவர்கள் இப்பொழுது கட்சியில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி என்ன விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திரு கனிமொழி அவர்களே, உங்க தாத்தா உங்க அப்பாவையே நாங்க பார்த்துட்டோம். உங்களை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் அந்த அம்மா சொல்றாங்க, பாவம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சோன்னா ஆளுநரா போவான்னு. திருமதி கனிமொழி அவர்களே, இதையெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து பேசுறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அது வேற விஷயம். இப்பொழுது சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன கூட பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. இந்த கட்சி உயிரோட்டமுள்ள கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா கட்டி காத்தாங்க. அதுக்கு பிறகு தொண்டரால் கட்டி காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எவராலையும் அண்ணா திமுக விலைக்கு வாங்க முடியாது. சில பிடிஎம் இருந்தாங்க, அவர் தானா தொட தெரியப்பட்டது. நீங்க என்னென்னமோ ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்க. அண்ணா திமுக உடைக்க வழக்கு போட்டு இந்த கட்சிக்கு எந்தெந்த அளவுக்கு அவப்பெயர் உண்டாக்கணுமோ அதெல்லாம் உண்டாக்கி பார்த்தீங்க. அதெல்லாம் எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களோடு தூள் தூளாக்கப்பட்டது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டில் அதே முக்கியம். நாட்டில் உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சின்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட. நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன், இதுல என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் என்று நம்முடைய பண்பு தானே, தமிழுடைய பண்பு தானே. அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத ஒருவர்கிட்ட போய் என்னதான் பேசி பிரயோஜனம்? வேற உனக்கு என்ன தெரியும்? எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில இது தவறுன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது, இருந்தா தானே சொல்ல முடியும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டு பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி அம்மா காலில் விழுந்து தப்பாமா? ஏங்க, எங்களை எல்லாம் ஆளாக்கினவர் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஆளாக்கிய இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் ஆளாக்குனது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தானே. ஆக நாங்க அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்ன தவறு உண்டா? ஏன்னா உனக்கு செல்வ செழிப்புல வாழ்ந்தவர் உங்க தாத்தா திமுக தலைவர், உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர். உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் இப்படி கீழே நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இங்க வந்தேன். அந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. செல்வ செழிப்பில் வாழ்ந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்துல பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆணவம் இருக்கக்கூடாதப்பா தம்பி. ஆணவம் இருக்க. பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் அழகா பேசுவார். பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் தோழா, அது எங்க இடத்துல இருக்குது. அதனாலதான் நாட்டு மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் எங்களுக்கு செல்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது இல்லாதனாலதான் இன்றைக்கு ஊரூரா போய் அப்பா மகன் அத்தை 3 பேரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, தன்னை வளர்த்த கட்சிக்கு துரோகம் செஞ்சோமா? திரு கனிமொழி அம்மையா அவர்களே, நான் 1974 கட்சியில் சேர்ந்தேன்.
கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வயது 19 முடிஞ்சு 20 வயசு. அதிலிருந்து இதுவரை பெறலாமல் இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்திருக்கின்றேன். இந்த கட்சிக்கு பாடுபட்டு இருக்கிறேன். இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறேன். எங்களுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. நாங்க போராட்டம் பண்ணி மக்களுக்காக போராட்டம் பண்ணி சிறை சென்றோம். உங்களுக்கு எங்களுக்கு அதான் வித்தியாசம். திருமலை கனிமொழி அவர்களே, நாவடக்கம் தேவை. யாருக்கோ வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. அப்புறம் இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுக ஆயிட்டு தான். இதை தாண்டா தினம் தெளிவு பேசிட்டே இருக்கிறீங்க. திரு ஸ்டாலினா, திரு கனிமொழியுடைய அண்ணன் ஸ்டாலினும் அதான் பேசுறாரு. பிறகு உதயநிதியும் தான் பேசுறாரு, கனிமொழியும் தான் பேசுறாரு. வேற என்னதான் பேசுற சொல்லு. என்ன அம்சம்? என்ன பாகிஸ்தான்காரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க. அவர் போய் பார்ப்பது தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு, பதறாரு. ஏன்னா ஊழல் அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஊழலை போய் ஏதாவது போட்டு கொடுத்து தனக்கு ஆபத்து வந்து விடும் என்று அந்த பயத்துல தான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருது. திருமதி கனிமொழி அவர்களே, உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது. ஞாபகம் வைத்துட்டு பேசுங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் முடியல. இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அவர்களை நம்பி பேசி மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போகாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு வேலை இல்லையா? வேற எங்க வேலை இருக்குது? வேலையாவது கூடமா? நீயாவது கொடு. பேசுறதுக்குன்னு ஒரு வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதை வேணாலும் பேசலாமா? திருமதி கனிமொழி அவர்களே, ஏற்கனவே நான் 195 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக போய் மக்களை சந்தித்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இப்போ சுமார் கிட்டத்தட்ட 18 20 மாவட்ட மக்களை நேரடியாக சென்று எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களால முடியல, ஏத்துக்க முடியல. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, அதனால பதறாங்க. ஆக அவருடைய பதறுகின்ற பொழுது அது வெளிப்பாடு தெளிவா தெரியுது. இந்த தேர்தலில் தோல்வி ஜுரம் திமுகவை ஒட்டி கொண்டது. அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கக்கி கொண்டிருக்கின்றார். நிறைய இருக்குது இந்த அம்மா பேசுனது. இதே எதுக்கு பேசுவான? செல்லாத காசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை இருக்குதா? யாராவது வச்சுக்கிறாங்களா அந்த அம்மாவை? வச்சுக்காத போது இந்த மாதிரி பேசுது. அப்புறம் சொல்றாரு எனக்கு பிஜேபிங்கிறாங்க. பிஜேபி நாங்க என்ன கூட்டணி வச்சா அடிமையா? விருப்பப்பட்டா கூட்டணி வைக்கிறோம், விருப்பம் கூட்டணி இல்லை. நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சோமா? இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறோம். அதிமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவரெல்லாம் இப்ப திமுக தலைமையில் போய் அங்க வைத்து கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியில் யாரெல்லாம் அங்க வைத்து தேர்தலில் போட்டிட்டாங்களோ அவரெல்லாம் அதிமுக இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி அமைப்பது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நாம மட்டும் கூட்டணி வச்சா மதவாத கட்சியில கூட்டணி வச்சுட்டோம். இதை தவிர்த்து வேற என்ன பேச முடியும்? நீங்க பாருங்க, இந்த படம் பாருங்க. யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? யாரோட கூட்டணிங்க பாருங்க. இது எல்லாமே மறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த போட்டோ சிக்கிச்சு, அதனால காட்டுறேன். திரு கருணாநிதி, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், திரு முரசொலிமாறன் ஏதோ மைக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் காக்கா பிடிச்சி நீங்க ஆட்சி செய்த திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அந்த கூட்டணியில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் முரசொலிமாறன் அவர்கள் இருந்தாரா இல்லையா?
மீண்டும் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்கல்ல, அப்பெல்லாம் மதவாத கட்சி தெரியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அரசியல் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பொய்களை மாற்றி மாற்றி பேசினாலும் உண்மையாகாது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை 99லயும் அப்படித்தான் இருந்தது, இப்பவும் அப்படித்தான் இருக்குது. தலைவர் வேணா மாறி இருப்பாங்க, அதனுடைய பிரதமர் மாறி இருப்பாங்க அந்த கட்சியில, ஆனா கொள்கை அப்படியே தான் இருக்குது. உண்மைதானே? ஆக நாம் கூட்டணி வச்சா வேண்டுமென்றே திட்டமிட்டு மதவாத கட்சி என்று பிரச்சாரம் செய்து அவதூறு பிரச்சாரம் செய்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் நடத்துகிற நாடம். தயவு செய்து அல்கூது சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆண்ட கட்சி. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் பாதிச்சாங்களா, கிறிஸ்துவ மக்கள் பாதிச்சாங்களா, சிறுபான்மை மக்கள் தமிழகத்தில் பாதிச்சாங்களா? கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் அவர் ஒரு பிரச்சனை சம்பந்தமா வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். முதலமைச்சருக்கு கொடுக்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து, எந்த நேரத்திலும் என்னை கொலை செய்து விடுகிறார்கள், எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று வலைதளத்தில் பகிரங்கமா அரசாங்கத்துக்கு செய்தி சொல்றார். அதுக்கு முன்பு அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரி இடத்துல புகார் கொடுக்கிறார். ஒரு முறை, இருமுறை இல்ல, 3 முறை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி இடத்துல திருநெல்வேலி மாநகரத்தில் கொடுக்கிறார். நடவடிக்கை எடுக்கல. அடுத்த நாள் காலையில் தொழுகை முடிந்து வீதியிலே சென்று கொண்டிருந்த போது அவருடைய எதிரிகள் அவரை வெட்டி சாய்த்து கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் உங்களை காப்பாற்ற போகுதா? சிறுபான்மை மக்களை இந்த அரசாங்கம் காப்பாற்றுமா? அவர் ஏற்கனவே அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து விட்டார். முதலமைச்சர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நாளைக்கு முன்பாகவே வலைதளத்தில் செய்தி வெளியிட்டார். உளவுத்துறையின் மூலமாக அதை தெரிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா, அங்கு இருக்கின்ற காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். அப்படி சிறுபான்மை மக்களை காப்பாற்றாத அரசாங்கம் சிறுபான்மை மக்களை ஆதரிக்க வேண்டுமா? சிந்திங்க, ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. யார் தவறு செஞ்சாலும் சரி அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்குண்டான தண்டனை பெற்று தந்த அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு செயல்பட்டது. உங்களுடைய ஆட்சியில் என்ன சிறுமிகளுக்கு பாதுகாப்பு உண்டா? பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா? பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. கேவலமான ஆட்சி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இந்த கஞ்சாவை பயன்படுத்த இளைஞர்கள், மாணவர்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. இதை பலமுறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்த நடவடிக்கை எடுக்கல. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டேன், நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பதே பெரும்பாலும் திமுக நிர்வாகிகள். எங்க கஞ்சாவை ஒழிக்க முடியும்? திமுக ஆட்சிக்கு வரைக்கும் கஞ்சா ஒழிக்கவே முடியாது, போதைப் பொருள் ஒழிக்கவே முடியாது. நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம் கண் முன்னே அழிகின்ற சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சி நிச்சயம் வரும். ஆட்சி வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தை ஆட்சி அண்ணா திமுக நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 5 ஆண்டுல போக்சோ வழக்கு 6,999. அதெல்லாம் சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்ட போக்சோ வழக்கு. 6,900 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை பாருங்க. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல. அந்த குழந்தையை பாலியல் சீண்டல் பட்டு படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல விளாத்தி குளத்தில் 10 நாளைக்கு முந்தி ஒரு மாணவி காணாம போய்விட்டது என்று காவல்துறைக்கு புகார் கொடுத்து இந்த புகாரை விசாரிக்கல.
அடுத்த நாள் அந்த பெற்றோர்கள் மீண்டும் காவல் நிலையத்தை நாடுகிறார்கள், புகார் கொடுக்கிறாங்க. அவர்கள் விசாரணை மேற்கொள்ள பிறகு மாலையிலே அந்த மாணவி சடலமாக மீட்கப்பட்ட பிறகு காவல்துறை பதிவு செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் விலைவாசி குறைக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை அரிசி விலை உயரல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கிலோ 30 ரூபா உயர்ந்து விட்டது. இங்க ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசாங்கம் கவனித்ததா? குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தாங்களா? கிடையாது. இந்த ஏழை மக்களை பற்றி சிந்திப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கும் நேரம் இல்ல, துணை முதலமைச்சருக்கும் நேரம் இல்ல. சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பருப்பு விலை கிட்டத்தட்ட 40 ரூபாய் கிலோ ஏறி போச்சு. என்ன கடலை 60 ரூபாய் ஏறி போச்சு. இப்படி உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா திமுக ஆட்சியில் குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இப்படி உணவுப் பொருட்கள் விலை தமிழ்நாட்டில் உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்ற 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் தமிழகத்தில் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செஞ்சு விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த இயக்கம் தோற்றுவித்ததே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்காக தோற்றுவித்த இயக்கம். அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. ஆகவேதான் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தி அந்த திட்டம் நேரடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதுதான் அதிமுக ஆட்சியுடைய லட்சியம். அதை நாங்கள் இருக்கின்ற வரை நிறைவேற்றி காட்டணும். அதோட என்னுடைய கட்டுமான பொருட்கள் விலை நம்ம வீடே கட்ட முடியாது. நல்ல கனவு வாங்கிட்ட பொழுது அழகா வீடு கட்டுற மாதிரி கனவு வாங்கிக்கலாம், கனவு வாங்கலாம். நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240 350 ரூபா. அதே போல இன்றைக்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது, 6000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது அதிமுக ஆட்சியில், இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40000 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி இப்போ 65000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்குது. மரம் 200% ஏறி போச்சு. வீடு கட்ட முடியுமா? இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. அப்போ 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்க. அதன்படி கடந்த 2 வருஷத்துக்கு முந்தைய சட்டமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட நீங்க தேர்தல் அறிக்கையில் இத்தனாவது தேர்தல் அறிக்கை நம்பரை சொல்லி நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று நீங்கள் தெரிவித்ததை ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் 4/1 பங்கு அறிவிப்போட முழுமையாக நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? கேஸ் சிலிண்டருக்கு மாதத்திற்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட மேல போய் மக்களை நம்புற மாதிரி இப்ப இருக்கிற உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நீட்டு விலக்கு பெறுவது ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியம் சொன்னாரா? போன தேர்தலில் சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றவே இல்லை. தங்கமலை ரகசியம் மாதிரி ஒரு ரகசியத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். சட்டமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். அதை நாங்களும் சொன்னோம்.
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருந்த காரணத்தினாலதான் நாங்க நீட்டுக்கு விலக்கு பெற முடியல. நாங்களும் அதுதான் சொன்னோம். ஆனா பொய்ய பொருந்துற மாதிரி மக்களிடத்துல சொல்லி திருப்பி திருப்பி பொய்ய சொல்லி நாட்டு மக்களை நம்ப வைத்து, இளைஞர்களை நம்ப வைத்து, பெற்றோர்களை நம்ப வைத்து வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு இப்ப நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டார். நாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருன்னு முழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்யுங்கிறது உண்மை, அப்படி திருன்னு முழிக்குமா. அப்படி அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி சொல்லி மக்களை நம்ப வச்சு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அப்படியே ரகசியம் சொல்லி ரகசியத்தை போட்டு உடைச்சு இன்றைக்கு நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லியாச்சு. சிந்திச்சு பாரு. இன்னொரு முறை இன்னொன்னையும் சொல்றார் ஸ்டாலின். எப்ப பார்த்தாலும் அவர் சொல்லுவது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். முதல் கேள்வி, நான் யார் தெரியுமா? நான் முத்துவேலு கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின். யாரையா இல்லைங்கிறா? எல்லாரும் உண்மைதான். யாரா இல்லைங்கிறமா? அவருக்கு ஏன் அந்த சந்தேகம்? அப்புறம் அப்படி சொன்னா தான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. அப்பா பேரை சொல்லி அதுக்கு பேர ஸ்டாலின் யாருன்னு சொன்னா தான் ஸ்டாலின் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு தகுதி இருக்குதா? ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாயா பிறந்து கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பொதுச் செயலாளர் இப்படி வந்திருந்தா அதனுடைய பதவியுடைய அருமை தெரியும். நீ செல்வ செழிப்புல உங்க அப்பா முதலமைச்சர், உங்க அப்பா திமுக தலைவர், நீங்களே 89 எம்எல்ஏ, நானும் 89 எம்எல்ஏ. நான் வந்த வழி வேற, நீங்க வந்த வழி வேற. நாங்க கடினப்பட்டு உழைத்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று எங்களுடைய தலைவருடைய ஆசி பெற்று நாங்க எம்எல்ஏ ஆனோம். நீங்க அப்படி எம்எல்ஏவே ஆகல. உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. அதனாலதான் உங்க அப்பாவை மறக்காத, எப்ப பார்த்தாலும் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் சொல்லுவது, நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் சொல்ற. நிஜம்தான். உங்க அப்பா இருக்கங்காட்டி தான் நீங்க ஆனீங்க. இன்னைக்கு திரு கருணாநிதி குடும்பத்தில் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ பிறக்கலினா கவுன்சில் ஆக முடியுமா? கவுன்சில் கூட ஆக முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த அடையாளம் கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இல்ல. உண்மையா? நம்மை போல கீழே இருந்து உழைத்து மேல வந்தாரா? எதுவுமே செய்யாத, எந்த உழைப்புமே கொடுக்காத முதலமைச்சர் ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க. இப்ப எங்களை பத்தி விமர்சனம் செஞ்சா நாங்க ஒரு வார்த்தை நீங்க வெளிப்படுத்தினா 10 வார்த்தை நாங்க சொல்ல தயாராக இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. உதயநிதி அவர்களே, தகுதிக்கு தக்க மாதிரி பேசுனா நாங்களும் தகுதிக்கு தக்க மாதிரி பேசுவோம். 51 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில நான் யாரை குற்றம் சொல்லி பேசல. என்ன பேச வச்சீங்க, நான் பேசுறேன். அதே போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொன்னார், சென்னை மாநகரம் முழுவதும் தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சியில் சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்முடைய சென்னை மாநகர வீதியிலே தேங்காதனர். அப்படியே இருக்குது. இதுக்கு நாம கொண்டாந்த திட்டம் விரலாம் கொண்டாடல. நம்முடைய இதய புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடாது என்பதற்காக மழைநீர் வடிகால் வாரி மழைநீர் வடிகால் வசதி செய்து கொடுப்பதற்காக சுமார் 2004 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக இன்னைக்கு உலக வங்கி, ஜெர்மன் வங்கியில் கடன் வாங்கி நாம 4 திட்டமா பிரிச்சோம். phase 1, phase 2, phase 3, phase 4 4ஆ பிரிச்சு 2 திட்டம் நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது. சுமார் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வச்சு செய்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. அதுக்கு பிறகு நம்முடைய ஆட்சி வந்தது. நிதி தயாரா இருக்குது. டெண்டர் விட்டு பணி செய்யணும். கமிஷனுக்காக காத்திருந்து ஒருத்தரா கமிஷனு, வட்டம், மாவட்டம், எம்எல்ஏ, மந்திரி இப்படின்னு மாத்தி மாத்தி பணி செய்ய விடாமையே காலம் கடத்தினாங்க. அப்போ திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படி சக அமைச்சர்களும், இப்போ ஒரு அம்மா மேயர் இருக்குது, பாவம் மேயர் மாதிரியே இருக்கிறாங்க.
நல்லவங்க இருக்கட்டும், நல்லா இருக்குது. இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிற சென்னை மாநகரத்துக்கு எப்படிப்பட்ட மேயரை கூட அமர வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி பொம்மை மாதிரி இருக்குது. ஏங்க 30 லட்சம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு திறமையான ஆளுங்கிட்ட இல்லையா? எவ்வளவு பிரச்சனை? 30 லட்சம் மக்கள் வசிக்கிற பகுதி, ஃப்ளோட் பாப்புலேஷன், அப்பப்போ வெளியிலிருந்து வந்துட்டு போறவங்க பல லட்சம் பேர். அப்படி இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை, அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு தகுதியான திறமையான ஒரு மேயர் வந்தா இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிடைக்கும். ஆனா திமுகவில் அதெல்லாம் பார்க்கல. பொம்மையை ஒருத்தர் வந்து அமர வச்சுட்டு அவர்களை பயன்படுத்தி இவர்கள் கொள்ளையடிச்சு இதான் நடக்குது. அந்த அம்மா பேசுறாங்க 98% முடிஞ்சாச்சு, இனிமேல் மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது. அப்புறம் இன்னொரு மந்திரி இருக்கார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அவர் யார்? அந்த சார் அவர் வந்து சொல்றார் 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னு 2 வருஷத்துக்கு முந்தி சொன்னார். முதலமைச்சர் சொல்றார் 98% பணி நிறைவு பெற்றது, இனிமேல் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காதுன்னு. கொண்டு வந்த திட்டம் நாங்க, அந்த திட்டத்தை கொண்டாந்தது அண்ணா திமுக. ஆனா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை சரியான முறையில் வேகமா துரிதமா நடவடிக்கை எடுத்து செயல்பட்டு இருந்தா இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் எந்த வீதியிலும் தண்ணி தேங்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கும். அது அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டாந்த திட்டத்தை கூட கமிஷன் எதிர்பார்த்து இந்த திட்டம் நீண்ட காலமாக இழுபறி இருந்து இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது. இப்போ ஒரு பெண்மணி அந்த மழை காலத்தில் நடந்து போறாங்க வீதியில. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டார். ஸ்டாலின் தான் வந்தாரு. அப்படித்தான் சென்னை மாநகரம் இருக்குது. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித்தனுடைய ஆட்சி வரணும். இந்த ஆட்சியில் மின் கட்டணம் கிட்டத்தட்ட 67% உயர்ந்தாச்சு. கடைக்கு பீக்கவர் 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. இந்த மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்து 2 வருஷத்துல 12% உயர்வு. அதிமுக ஆட்சி இருந்ததை விட 112% வீட்டு வரி உயர்வு. கடைக்கு 150% உயர்வு. ஆண்டுக்கு 6% உயர்வு. குடி வரி உயர்வு. குப்பைக்கு வரி. அதோட மோசம் கழிப்பறை அதை பராமரிக்கிறது. போய் கழிப்பறையில கூட ஊழல் செய்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாரு எவ்வளவு கொடுமையானது. எதெல்லாம் ஊழல் செய்யறான்னு பாருங்க. இன்றைக்கு மீனவ நண்பர்கள் இந்த பகுதியில் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்காக நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் மீன்பிடி தடை காலத்தில் 8000 ரூபாய் கொடுப்பதை 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கடலில் மீன் பிடிக்கின்ற போது ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட கடலில் மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகின்ற நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலிலே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் மீட்பதற்கு மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவை படகு வசதி செய்து கொடுக்கப்படும். அதோட மீனவர்களுக்கு மாதம் மானிய விலை வழங்கப்படும். டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஏழை மீனவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கோம். அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. மீண்டும் சொல்றேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைப்பது. கொள்கை என்பது நிலையானது. எங்க கொள்கை எங்களுடைய தலைவர் வகுத்த கொள்கையிலே நாங்கள் எப்பொழுதும் பிறழாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து
இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சிலவற்றை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த பொழுது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டளை முதலில் விலையில்லாமல் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்கிட்டு வந்தது. திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. 2019ஆம் ஆண்டு என்னை இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் வேண்டும் கேட்டாங்க. தொடர்ந்து வழங்கணும். 2021ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து நீங்கள் ஒதுக்கப்படுகின்ற நிதி போதாது, உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் செல்ல வேண்டும் என்று கேட்டாங்க. 15 கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. உலமாக்கல் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 2004 2600 உயர்த்தணும். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கேட்டாங்க. 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பாரத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல் தற்காகள் பழுதுவாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி கேட்டாங்க. அதையும் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சி. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் கனமழை புயல், அதனால நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நான் நாகப்பட்டினத்திற்கு சென்ற போது அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அந்த குளக்கரையை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நேரடியாக போய் அந்த நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதை சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு களம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாமுக்கு வாக்களித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை துவக்குது அதிமுக அரசாங்கம். 2017ஆம் ஆண்டு ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இவ்வளவோ இஸ்லாமிய பெருமக்களுக்காக செய்த திட்டங்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்ததாலும் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு முன்னிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதே போல ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இன்றைக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராயபுரம் சுட்டுப்பட்ட மேம்பாலம் புதிதாக கட்டப்பட்டது. பழைய மேம்பாலங்கள் அகலப்படுத்த புதுப்பிக்கப்பட்டது. ஸ்டாலின் மருத்துவமனை மற்றும் MC சாலையில் செல்பவர்களின் வசதிக்காக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. போஜராஜன் நகர் பகுதியில் சுமார் 10,000 குடும்ப பயன்முறைகள் மற்றொரு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் காவலர் குடியிருப்புகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மூலக்கொத்தளம், MS நகர், கரிமேடு காலனி ஆகிய பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும். குடிசைகள் அகற்றப்பட்டு பாதுகாப்பான வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல ராயபுரத்தில் புகழ்பெற்ற கோயில்களான முத்துமாரியம்மன் கோயில், சேனியம்மன், காமாட்சியம்மன் ஆகிய கோயில் நடைபெற்ற பங்குனி திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்கள், மசூதியில் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. ராயபுரத்தில் ஸ்மார்ட் சிட்டம்னு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ராயபுரத்து சட்டமன்ற தொகுதியில் அந்த சாலையை சரிவர உபயோகிக்க முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாக இருக்காங்க இந்த மக்கள். KCS
PAK ஆறுமுக நாடார் மற்றும் பல பள்ளிகளும் இதே பகுதியில் இயங்கி வரும் வங்கிகளும் திருமண மண்டபங்கள் அதிகம் உள்ளது. இங்கே வரும் பள்ளி மாணவர்கள் தினசரி பணிகளுக்காக இங்கே வந்து செல்லும் அனைத்து தரும் மக்களும் இந்த சாலையை சரிவர உபயோகப்படுத்த முடியாத நிலை. எங்கும் சாலை நெருக்கடி உள்ளது. வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக உள்ளது. சாலையில் நடக்கும்போது ஏதோ மலையேற்றத்தில் செல்வதைப் போல ஆங்காங்கே தோண்டி வைக்கப்பட்ட சில இடங்களில் மண்மேடுகள் குவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால இருசக்கர வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகிறது. இதற்கு மேலாக இங்கே பல வருடங்களாக இயங்கி வரும் RSRM மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செல்லும் வாகனங்கள், அதோட பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் வணிகர்கள் தினந்தோறும் வந்து செல்லும் திட்டம், 4000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதித்து அழிவு நிலைக்கு உள்ள நிலையில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வியாபாரிகளும் பொதுமக்களையும் கலந்து ஆலோசித்து இந்த திட்டம் தொடர வேண்டுமா இல்லையா என்பதை எங்களுடைய அதிமுக அரசு அமைந்தவுடனே அவருடைய கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தற்போது நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைப்படி தேவையான இடங்களில் நீளமான உயர்மட்ட பேமான்கள் அமைக்கப்படும். நேராச்சு பேசிக்கலாம். இப்போ அப்புறம் நீங்கள் வந்த பிறகு எல்லாம் செய்யுங்க. எல்லாமே நான் செஞ்சுட்டு உங்களுக்கு பாக்கி யார் செய்யறது? உங்களுக்குள்ள ஒரு பகுதி நான் விட்டு வச்சிருக்கிறேன். அதை நீங்க செஞ்சு மக்களிடத்தில் பெயர் வாங்க. அதே போல இன்றைக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் மிகச் சிறப்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதிலே சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு வங்கி கணக்கிலே மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் அவர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காம இருந்தால் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படிச்சிருந்தால் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். சாலை ஓரமாக நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்ற வியாபாரிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் வியாபாரம் செய்ய புதிய கடன் பெற வேண்டும் என்றால் கூட்டுறவு சங்கத்திலே 2 லட்சம் ரூபாய் முன்ஜாமீன் இல்லாமல் குறைந்த வட்டியில் வழங்கப்படும். அதே போல இப்போ குடும்ப அட்டையில் விலையில்லா அரிசி கொடுக்குறோம். அதில் ரேஷன் கடையில் கொடுக்கின்ற அரிசி தரமான அரிசி இல்லை என்று புகார் வருது. அதிமுக ஆட்சி அமையும், அமைந்த உடனே எல்லா ரேஷன் கடையிலும் மளிகை கடையில் கிடைக்கின்ற அரிசி மாதிரி தரமான அரிசி வழங்கப்படும். ஏழைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஆகவே தரமான அரிசி நம்முடைய ரேஷன் கடையில் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதோட விலை இல்லாமல் பருப்பு வழங்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம், ஏழைகள் ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது. ஏழை என்று இருந்தால் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், இந்த மக்களுக்கு அவருடைய குடும்பத்தில் வயது திருமணமாகி தடி குனித்தனம் போகின்ற பொழுது வீடு இல்லாமல் தடுமாறுறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும்.
முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதோட கட்டிட தொழிலாளர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தா அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இப்படி பல திட்டம் உங்களுக்காக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக தேர்தல் அறிக்கை பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கை, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெரிவிக்கை. உண்மைதானே? ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக திமுக காப்பி அடிச்சிருக்குதான். ஏங்க யாரு முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டா? அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு 8 நாள் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு. அப்ப யார் காப்பி அடிச்சிருப்பா? முதலமைச்சருக்கு கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லுங்க. நம்முடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஜெயிக்கணும்.